ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, அது தெரியாத அளவுக்கு மறைமுகமா யார் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து சேரும். இப்ப எல்லாம் வெளிப்படையா மேடையிலே இருந்து கத்திக்க சொல்றாங்க, அதுதான் மாத ஊதியம். நான் 2000 ரூபாய் தருவாங்க நான் ஆட்சிக்கு வந்தா, அவன் எனக்கு 2000 ரூபாய் தருது, நான் ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் தரேன், அவன் எனக்கு பிச்சை காசு 2500 ரூபாய் தருது, நான் ஆட்சிக்கு வந்தா 3000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு மண்டேலா படத்துல நம்ம யோகி பாபு சாரோட ஓட்ட எப்படி வள பேசினாங்களோ அந்த மாதிரி அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த திட்டம். என்ன ப்ரோ சொல்ற, மாசம் ஆனா காசு வருது நல்லது தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க folks. அது யாரோட காசு? உங்களோட ரைட் பாக்கெட்ல இருந்து எடுத்து லெஃப்ட் பாக்கெட்ல திருப்பி வைக்கிறான். எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்களோட காசை போடுறது கிடையாது, அது உன்னோட வரி பணம். எந்த கட்சியும் அவங்களோட சொந்த பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அதை யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம் வேற பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது. இந்த கட்சி பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்தேன், நம்ம கட்சிக்கு வரட்டும் தம்பி, பசங்களுக்கும் ஃப்ரீ பஸ் தான். நம்ம எல்லாம் பஸ்ல கூட்ட நெரிசல்ல நெருக்கி அடிச்சு போயிட்டு இருக்கணும், அவங்க மட்டும் ஃபாரின் கார்ல லக்ஸரியஸா போயிட்டு இருப்பாங்க. இல்ல நம்மளுக்கு எந்த ஃப்ரீ பஸ்ஸும் வேண்டாம், ஃப்ரீ பொருட்களும் வேண்டாம், அதை நம்மளே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலையை உருவாக்கி தர கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இந்த 2026 எலெக்ஷன் வந்து யாரு ஆள போறாங்கன்னு இல்ல, உங்களோட அடுத்த 5 வருஷத்தான ஃபியூச்சர், அதை முடிவு பண்ணிட்டு ஓட்ட போடுங்க. நான் வந்து அந்த கட்சிக்கு போடுங்க இந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரல, ஆனா தமிழ்நாட்டுக்கு மாற்றங்களை உருவாக்குற ஒரு அற்புதமான ஆயுதம் ஓட்டு, அது உங்ககிட்ட இருக்கு, அதை யோசிச்சு போடுங்க. மக்களுக்கு மக்களோட தேவையை சந்திச்சு அவங்களுக்காக இறங்கி வேலை பார்க்கிற தலைவர் தான் வேணும், ஃப்ரீயா கொடுக்கிற தலைவர் வேண்டாம், பிளைட் ஏறி போற தலைவரும் வேண்டாம். மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம், அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இப்போ நம்ம கையிலே ஒரு வழி இருக்கு. ஒன்று சேருவோம், புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஜெய்ஹிந்த். இவங்க வருவாங்க, அவங்க சேர்த்து ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற, நம்மள தான் காப்பாற்றணும். நம்மளை காப்பாற்றி வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, நல்லபடியா இருங்க. ஓகேங்களா?